ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலும் ஊழியத்தின் குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த புதிய நாளிலே உங்களை முகமுகமாய் சந்திப்பதிலே என் இருதயம் தேவனுக்குள்ளாய் மகிழ்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அனுதினமும் அன்பின் வார்த்தைகள் நிகழ்வுகள் இணையதளத்தின் மூலமாய் ஒளிபரப்பாகிறது. இதை காணுங்கள், உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு சொல்லுங்கள், காணும்படியாக செய்யுங்கள். கர்த்தருடைய வார்த்தை தேசமெங்கும் திருச்சபை எங்கும் தேவ ஜனங்களுக்கு கடந்து போகட்டும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தேவன் இந்த உலகத்திலே பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் புத்தகம் 1 அதிகாரம் 27-28 வசனங்கள் வீதமாய் சொல்கிறது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தில் உள்ளதை அவமாக்கும்படி இல்லாதவனை இழிவானபடியும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு நண்பா, என் அன்பு சகோதரா, கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். இந்த உலகத்தில் வெறுத்து ஒதுக்கி தள்ளின ஜனங்களை கரத்தில் எடுத்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. பைத்தியமானவர்களை இந்த உலகம் பார்ப்பது போல் அவர் பார்ப்பது அல்ல. அவர் தெரிந்து கொள்கிற காரியங்கள் ஒரு விசேஷித்த கிருபைகளாக இருக்கும். தாவீதை அவன் குடும்பத்திலே கடைசி ஆளாக இருந்து அவனை தெரிந்து கொண்டு அவனை உயர்த்தின தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ரெபெக்காளின் கற்பத்திலே 2 பிள்ளைகளிலே இளைய குமாரனை தெரிந்து யாக்கோப்பிலே சந்ததியை உயர்த்தின தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். பைத்தியமானவர்களை தெரிந்து கொள்கிறார். ஏன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொள்கிறார்? தான் சொல்லும் வார்த்தையை அவர் அப்படியே கேட்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அதை செயலாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். படிப்புள்ளவன், பதவி உள்ளவன், அதிகாரம் உள்ளவன், அந்தஸ்துள்ளவன் என்று சொல்லி இந்த உலகம் பார்க்கிறது. தேவனோ இல்லாதது இருக்கிறவர் அழைக்கிற தேவன் உலகத்தில் இழிவானவர்களை தெரிந்து கொள்கிறார். 1 கொரிந்தியர் புத்தகம் 4 அதிகாரம் 10வது இறைவார்த்தையிலே பரிசுத்த பவுல் சொல்கிறார், நாங்கள் கிறிஸ்துவுக்குள் பைத்தியத்தை போல இருக்கிறோம், பைத்தியகாரராக இருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பா, என் அன்பு சகோதரியே, கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். உலகத்தில் நான் வெறுத்து ஒதுக்கப்பட்டு விட்டேன் என்று நினைக்கின்றீர்களோ? இல்லை நண்பா, இல்லை சகோதரா, இல்லை என் அன்பு சகோதரி, அன்பு தங்கச்சி, உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னைத்தான் தேவன் உயர்த்துகிறார். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு அருமையான ஒரு நண்பரை தெரியும். அவர் கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற ஒரு தேவ மனிதனாக இருக்கிறார். அவரால் எழுந்து கூட நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அவர் விதமாக சொன்னார், நான் பப்ளிக் மீட்டிங் போகும்போது என்னைய எல்லாரும் அற்பமாக பார்ப்பாங்க, இவர் போய் என்னத்தை நடத்த போகிறாரு. ஆனால் நான் மேடை ஏறி நின்ற உடனே பிரசங்கிக்கு முன்னதாக தேவன் கரத்தில் என்னை கொடுப்பேன். பைத்தியம், நான் அதிகம் படித்தவன் அல்ல, ஆனால் கர்த்தர் என்னை நிரப்புவார், பரிசுத்த ஆவியில் நிரப்புவார், தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுப்பார், அநேகருடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகும் என்று சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, நோவாவை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட நோக்கம் நோவாவை அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும், அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும். உன்னையும் என்னையும் தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை அப்படியே விசுவாசி. நோவாவுக்கு பேழை செய்யும்படியாய் சொன்னபோது அவன் அப்படியே செய்தான், அப்படியே ஏற்றுக்கொண்டார். ஏன், எதற்கு, எப்படி என்று கேட்காதபடி அதை விசுவாசித்து அதை அப்படியே கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யும்படியாய், அவர் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும்படியாயிருந்தார், விசுவாசித்தார். தேவன் ஆபிரகாமை அழைத்த போது தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, ஜாதியாக்குவேன் என்று அழைத்த போது அவனை அழைத்து அவரை உயர்த்தின தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருக்குள்ளாய் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறோம், தேவனை நேசிக்கிறோம், நாம் விசுவாசிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை வந்துவிட்டால், நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லி கேட்காதபடி இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், தெரிந்து கொண்ட நோக்கத்தை உயர்த்துவார். நீங்கள் இருக்கிற திருச்சபையில், நீங்கள் இருக்கிற வசிக்கின்ற தெருவிலே, நீங்கள் இருக்கின்ற இடத்திலே உங்கள் சிரசாய் உயர்த்த கர்த்தருடைய கரத்தலை கொடுங்கள். தெரிந்து கொண்ட நோக்கத்தை தேவன் வெளிப்படுத்தும் நாட்களில் நிற்கின்றீர்கள். மனம் கலங்காதீர்கள். நாம் இணைந்து ஜெபிப்போமா?
மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்தில் பலவீனமானவர்களையும் இழிவானவர்களையும் பைத்தியமானவர்களையும் தெரிந்து கொண்டீர் என்று சொல்லி வேதத்தில் எழுதி வைத்தேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்குள்ளாய் தெரிந்து கொண்ட நோக்கத்தை கர்த்தர் தகப்பனை வெளிப்படுத்தி அவர்கள் இருக்கிற இடத்தை அவர்கள் சிரசை உயர்த்துவீராக, கரத்தை ஆசீர்வதிப்பீராக, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அற்புதம் செய்து மகிழ பண்ணும் இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.